ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட்டி ஸ்டோரி டே 1ல இருக்கும். இன்னைக்கு பார்க்க போற ஸ்டோரியோட நேம் காலமாடன். இது என்ன காலமாடன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டோரி போக போக உங்களுக்கு காலமாடன் ஏன் பேர் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். நீங்க ஸ்டோரியை ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும்தான் இந்த கதை ஃபுல்லா புரியும். இப்போ வாங்க ஸ்டோரிக்குள்ள போவோம். கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு பெரிய காடு. அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு சின்ன காடு இருக்கு. அந்த சின்ன காட்டுக்கு நடுவுல ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு. பள்ளத்தாக்குக்கு இந்தாண்ட சைடுல ஒரு அழகான காடு. அங்க போதுமான தண்ணி, உணவு எல்லாமே கிடைக்கக்கூடிய அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வர விலங்குங்க அந்த சைட்ல இருக்கு. அதே பள்ளத்தாக்குக்கு இந்தாண்ட சைட்ல ஒரு வறண்ட பூமி. அங்க போதுமான தண்ணி, உணவு எதுவுமே கிடைக்காம பல விலங்குங்க செத்துட்டு வருது. அப்படிப்பட்ட காட்டுல ஒரு ஆண்மான் தனது குடும்பத்தோட அழகான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வருது. அந்த ஆண்மான் தான் நம்ம கதையோட ஹீரோ. அவன் பேரு தான் காலமாடன். அந்த காலமாடனுக்கு ஒரு கனவு இருக்கு. இந்த காட்டை விட்டு அந்த அழகான காட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது அவனோட கனவு. எப்படியாச்சும் சாவுறதுக்குள்ள நம்ம போயிடணும் அப்படின்னு அவனோட கனவு. இத அந்த கனவை போய் அவங்க அப்பா அம்மான்ட்ட சொல்ல, அவங்க அப்பா அம்மா இதெல்லாம் உன்னால பண்ண முடியாது, இது எங்களாலேயே முடியாது, இது கண்டிப்பா உன்னால முடியாதுன்னு சொல்லிடுறாரு. இதை கேட்ட காலமாடன் போய் சோர்ந்து போய் உட்கார்ந்தார். காலமாடன் தனது கனவை நோக்கி போவானா, இல்ல இதுதான் வாழ்க்கைன்னு இங்கே இருக்க போறானா அப்படிங்கிறத காலமாடன் பார்ட் 2ல பார்ப்போம்.